என்னங்க நீங்களா இப்படி பேசிட்டு வந்தீங்க? ஆச்சரியமா இருக்குங்க. என்ன பண்றது, நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பொறுத்து பார்க்கறது. ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். கடத்தின விஷயத்த நம்மகிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை? அட நம்மளை விட லட்சுமி, நாம 3வது மனுஷங்க. நம்ம பொண்ணு யாரு? சண்முகம் தாலி கட்டின பொண்டாட்டி. அவகிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்ம பொண்ணு இதே தாங்க சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா நீங்க தான் அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சவங்க நாளைக்கு என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க? படிக்கிறது கேள்விப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நாளைக்கு நம்ம பொண்ணை கொலை பண்றதுக்கு கூட அஞ்ச மாட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு போற அளவுக்கு நம்ம கையில பூ பறிச்சுட்டா இருக்கும். ஊருக்குள்ள நல்ல குடும்பம், பெரிய குடும்பம்னு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வேறங்க. அவங்கள வெளியில பாக்குறதுக்கு தான் எல்லாரும் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. உள்ள முழுக்க முழுக்க விஷங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோங்க. அவ வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தா. நாம தான் அவளை கம்பல் பண்ணி அந்த இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவ அந்த சண்முகத்தோட வாழ இஷ்டம் இல்லாம தானே இருந்துகிட்டு இருக்கா. வீட்டுல மற்ற தடி பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலைக்காரங்க, லாரி டிரைவரு, லாரி கிளீனர்னு வேற யாருமே இல்லையா? லோடு ஏத்திட்டு இந்த மனுஷன் தான் போகணுமா? இந்த சிவஞானம் வெள்ளையும் சொல்லையுமா தானே திரியிறாருல்ல? அவர் ஏதாச்சும் வேலை செய்யறாரா? இத்தனை நாளா அந்த சிவஞானம் மேல பெரிய மதிப்பு வச்சிருந்த. இந்த சம்பவத்தால எல்லாமே சுக்கல் நூற உடைஞ்சு போச்சு. இப்பதான் அவன் சாயம் வெளுத்து சுயரவு நல்லாவே தெரியுது. ஒரே பொண்ணு வாழ்க்கை நம்மளே செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டோங்க. என் மனசு தினம் தினம் கடந்து அடிச்சுக்குதுங்க. இனிமே அவரோட சேர்ந்து வாழவே மாட்டா போல இருக்கு. அவளுக்கு மனசு ஒட்டவே மாட்டேங்குதுங்க. சரி, அவராவது கொஞ்சமாவது பொண்டாட்டின்னு பாசம் காட்டினா தானே. முழுக்க முழுக்க அண்ணன் தம்பினே அலைஞ்சிட்டு இருக்காரு. நாம என்னத்தங்க பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து கஷ்டப்பட்டுருவாளாங்க. எல்லாம் நம்ம பொண்ணோட தலை விதி. என்ன நீ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, அது இதுன்னு நாம நினைச்சோம்னா அவ வாழ்க்கையை மாத்தி அமைக்க முடியும். என்னங்க சொல்றீங்க நீங்க? இத பாரு லட்சுமி, இப்ப காலம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த காலம் மாதிரி கணவனே கண்கண்ட தெய்வம்னு புருஷங்கால சுத்திட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. காலுக்கு உதவாத செருப்பு தூக்கி எறிஞ்சிட்டு வர மாதிரி அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வர வேண்டியதுதான். அப்புறம் இன்னைக்கு காத்தால தான் என் தங்கச்சி பையன்ட்ட சாட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். யாரு? இந்த திருக்கழுக்குன்றத்துல இருந்தாலே சகுந்தலா, அவ பையனா? அவளேதான். காத்தால அவ பையன் தான் சாட்ல வந்தான். யாரோட நம்ம ஐடியா கண்டுபிடிச்சு ஃபேஸ்புக்ல வரான்னு பார்த்தா கடைசியில் இவன் தானே தெரிஞ்சது. அமெரிக்கால வேலை பார்க்கறான் போல. இந்த பாரு, தலைக்கு மீறி வெள்ளம் போச்சுன்னா தாலி அறுத்து போட்டு வந்துடுன்னு சொல்லி இதோ இவனை மாதிரி யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். என்னங்க நீங்க? ஊர்ல ஒரு கால் ஏக்கர் நிலம் கூட இல்லாம பஞ்சத்துக்காக கடன் வாங்கிட்டு இருந்த குடும்பம் தானே அது. இதெல்லாம் நேத்து கதை. இன்னைக்கு அந்த பையன் டாலரா சம்பாதிக்கிறான். சென்னையில 2 வீடு வாங்கியிருக்கான். பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டிலையும் வீடு வாங்கியிருக்கான். போதுமா? பாலகோடு சொத்துக்கு இன்னைக்கு அதிபதி. இதவா லட்சுமி, இதெல்லாம் அவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப யோசிக்க கூடாது. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, நீங்க தான் அவ ஏதோ டைம் எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னீங்களே. ஆமா, அவ ஏதோ விட்டு பிடிப்போடு நினைக்கிறா. எப்படியும் மனசு மாதிரி திருந்து வர நம்புறா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க லட்சுமி. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ இந்த கல்யாண விஷயத்தை முடிவெடுக்க தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ நான் தான் அவளை கம்பல் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். சரி, நடந்ததையே பேசி என்னங்க பண்றது? ஆனா ஒரே ஒரு விஷயம் லட்சுமி, அடுத்து ஒரு தடவை பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது, நானே அவளை அங்க இருக்க விட மாட்டேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா.
எங்க யாரையும் காணோம் வீட்டுல? அண்ணன்கள்லாம் வெளில போயிருக்காங்க. அண்ணி அம்மா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. அதோ கூப்பிடுறேன். அண்ணி, இதோ அண்ணியே வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இந்தம்மா எதுக்கு இதெல்லாம்? வாங்கிக்கம்மா. வெறுங்கையோட வர்றது நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் இனிப்பும் பூவும் வாங்கிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். இது பாருங்க, இது உங்க வீடு. எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு நீங்க வரலாம். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, ஆனந்தி உள்ளதான் இருக்கா, நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ சாப்பாடுலாம் வேண்டாம்மா. இல்ல, சாப்பிட்டே ஆகணும். இல்லம்மா, உடனே கிளம்பணும், கொஞ்சம் வேலை இருக்குமா. அப்படியா? சரி, கொஞ்சம் காஃபி வந்து சாப்பிட்டு போங்க. போங்க. சரிம்மா சரிம்மா. நீ வா உமா. அப்பா எப்படி இருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம அதுவும் கதவு திறந்து கிச்சன் போலான்னு வந்தா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சரி, அம்மா எங்கப்பா? இல்ல ஆனந்தி, அம்மா வரல, நான் மட்டும் தான் வந்தேன். சரிப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ, ரொம்ப நல்லா இருக்காம்மா. நீ எப்படிடா இருக்க? மாப்பிள்ளை வந்துட்டாரம்மா? ஆ, வந்துட்டாருப்பா. உள்ள வாங்க வாங்க. வாங்கப்பா, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருப்பா. என்னமோ போங்க. அண்ணன் அண்ணி அவங்க பேச்சு தான் தாரக மந்திரம். வேற எதுவுமே காதுல விழ மாட்டேங்குதுப்பா. எல்லாம் சரிம்மா. வீட்டில் உள்ள மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? நல்ல அன்பா இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. எங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. மீனாட்சி அவங்க தான் எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. வைஜெயந்தி ரொம்ப நல்லா நாடகம் ஆடுறாப்பா. பானுதான் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. அப்படியேம்மா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எள்ளுங்கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பலாச்சுள மாதிரி உள்ளுக்குள்ள நல்ல மனசு போல இருக்கு. ஐயோ அப்பா, நீங்க வேற. அவங்க தான் எனக்கு எல்லாமே. என்கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுறாங்கப்பா. ரொம்ப இயல்பா யதார்த்தமா இருக்காங்க. மாப்பிள்ளை ஒன்று அன்பா கவனிச்சுக்கிறாரம்மா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லப்பா. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நான் ஒரு பொண்ணுன்னு தாழ்வா நினைக்காம சரிசமமா நடத்துறாரு. ஆனா என்ன, அவங்க அண்ணா அண்ணி விஷயத்துல மட்டும் சுத்தமா எனக்கு காதே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு அவங்க பெரிய அண்ணன் ஊருக்கு போனாரு. நீங்களும் கூட போகணுமான்னு தான் கேட்டேன். அவ்வளவுதான், பயங்கரமா கோவப்பட்டாரு. அவரோட இன்னொரு அண்ணன் கூட இங்க தான் இருக்காரு. ஏன் அவரை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறதுக்காக சொன்னேன். அவர் போயிட்டு வர வரைக்கும் என் உசிரி என்கிட்டயே இல்லப்பா. ஒன்றும் கவலைப்படாத. பொதுவாக கல்யாணம் எல்லாமே பிடிபடுறது வரைக்கும் தாம்மா. மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவலையே படாதம்மா. இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே ஒன்னே பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சரி, அப்படியே கிளம்புறேம்மா. என்னப்பா இப்பவே கிளம்பணுமா? ஆமாம்மா, சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேம்மா. சரிப்பா. ஒன்றும் கவலைப்படாதம்மா. சரிப்பா. சரி, வரட்டுமா? சரிப்பா, வாங்க வாங்கப்பா வாங்க. சரி ஆனந்தி, நான் சரிப்பா, கிளம்புறேன். போயிட்டு வாங்க. சம்மதிமா? வாங்க சமந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, அவசரமா கிளம்புறேம்மா. ஆ, பக்கத்துல புடவை கொடுக்க வேண்டி இருந்தது. அப்படியே ஒரு எட்டு ஆனந்தியை பார்த்துட்டு வாங்கன்னு வள்ளி சொன்னா, அதான் ஆனந்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன சம்பந்தி, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேம்மா. அண்ணி வந்துருவாங்க. அதோ வந்துட்டான். அது எப்படி? சாப்பிடதான் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் காஃபியாவது குடிங்க. குடிங்க இல்லம்மா, பரவாயில்லம்மா. குடிங்க. வீட்ல எல்லாரையும் கேட்டதை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. வர்றேம்மா, காஃபி நல்லா இருந்தது. ஆ, வர்றேம்மா. வாங்க. வர்றேன் ஆனந்தி. வாங்கப்பா, அனுப்பி வச்சுட்டு வரேன். ஆ. அப்பா, ஆ? அடுத்த வாட்டி அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, கண்டிப்பா அடுத்த தடவை கூப்பிட்டு வரேன். பத்திரமா வரேன். சரிப்பா, வரேம்மா. வாங்க.
ஹலோ, கொஞ்சம் நில்லு. சொல்லுங்கக்கா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல எல்லார பத்தியும் உங்க அப்பா கிட்ட குற்றப்பத்திரிக்கை வாசிச்சிட்டு இருக்க? அப்பா, பாக்கிறதுக்கு கண்ணு ஒட்டிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன வேலை பாக்குற நீ? என்னங்க, அன்னைக்கு நானும் பானுக்கா பேசும்போது ஒட்டு கேட்டீங்க, இன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் பேசும்போது ஒட்டு கேட்டீங்களா? ஏய், நான் ஒட்டு கேக்குறேன், ஒட்டு கேட்கல. அத பத்தி நீ பேசாத. நீ இந்த குடும்பத்தை பத்தி அவதூறா அசிங்கமா பேசிருக்க. அத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நடக்குது வைஜெயந்தி? இன்னும் என்னக்கா நடக்கணும்? சிவஞான மாமாவோட இவ புருஷன் போனத அவங்க அப்பா கிட்ட என்னமோ பெருசா சொல்லி பேசிட்டு இருக்கா. சிவஞான மாமா எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து சண்முகத்தை போய் கூட்டிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருப்பாரு. ஏன் புருஷன் போறேன்னு சொல்லியிருந்தா நானே ஆளா வழி அனுப்பி விட்டுருப்பேன். அவ்வளவு ஏன் அப்ப கூட உன் புருஷன் நானே போறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாரே தவிர சிவஞான மாமா யாரையும் வற்புறுத்தி கூப்பிடல. அவர் மனசுக்குள்ளேதான் கடைசி வரைக்கும் வச்சிட்டு இருந்தாரு. மீனாட்சி அக்கா சிவஞான மாமா தயவெல்லாம் இதோட முடிஞ்சு போச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி மீனாட்சி அக்கா வேணும், கல்யாணத்தப்போ மீனாட்சி அக்கா வேணும். இப்ப அவங்க வேண்டாதவங்களா போயிட்டாங்களா? சரி, காசு பணம் மட்டும் தானே வேணும். ஆனா பிரச்சனைன்னு வந்தா ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படித்தானே? இல்லக்கா, நான் எதுவும் தப்பா சொல்லல. அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாருன்னு தான் சொன்னேன். இது பார் வைஜெயந்தி, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்தவங்க தனிப்பட்ட முறையில பேசுறது என்னன்னு கேக்குறது ரொம்ப ரொம்ப தப்புமா. நீங்க என்ன தப்புன்னு சொல்றீங்க? ஆனா நான் கேட்காம போனா இவங்க எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்காமே போயிடும்க்கா. இவங்க எல்லாம் என்ன கேடர்னு தெரிஞ்சுக்காமே போயிடும். இவ போன பேச்ச கேட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. இல்லக்கா. ஆனந்தி, நீ உள்ள போ. எதா இருந்தாலும் அப்புறம் நீ உள்ள போமா. சரிக்கா. அக்கா, நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பத்தி புரிஞ்சுக்காமே இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு. அந்த மாதிரி முதல் நாள் நான் உங்ககிட்ட சண்டை போட்டதுனால என்ன உங்களுக்கு பிடிக்காமே போயிடுச்சு. சத்தியமா சொல்றேன்க்கா, இப்ப எனக்கு இந்த வீடு தான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா எனக்கு என் புருஷனுக்குமான உறவுல இருந்த விரிசல் கூட இப்ப இல்லக்கா. நாங்க 2 பேருமே நல்ல அந்யோன்யமா இருக்கும். வேணும்னா நீங்க இப்ப அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இன்னும் நீங்க எல்லாருமே என்ன நம்பிக்கை இல்லாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இது பாரு, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னை யாரும் நம்பிக்கை இல்லாம எல்லாம் பார்க்கல. நான் வாயால மட்டும் சொல்லலக்கா, மனசளவுலயும் உங்களை என் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பா ரவுடி தான், எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் முரடனுங்க தான். ஆனா அதெல்லாம் வேண்டான்னு தானே நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படிக்கா? என்ன நீங்க என்னமோ சண்டைக்காரி மாதிரியே பாத்துட்டு இருக்கீங்கக்கா. ஏய், அத நினைக்கும் போதுதான் நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்னு என் மனசே விட்டு போச்சுக்கா. என்ன இந்த வீட்ல இனிமே எப்பவுமே யாருமே ஏத்துக்க மாட்டாங்களோன்னு எத்தனை தடவை நான் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? இவ நேத்து வந்தவ, இவ என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாதுக்கா? இது பாரு, இந்த வீடு, இந்த சூழல் எல்லாமே அந்த பொண்ணுக்கு புதுசு. அதனால அவ பயப்படுறாளோன்னு நினைக்கிறேன். பயம்லாம் ஒண்ணு இல்லக்கா, எல்லாமே நடிப்பு. எப்பவுமே நம்ம பேசுறோம் கேக்குறோம் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டா. எல்லாம் பானு குடுக்குற ஸ்க்ரூ. அவங்க ஒன்றும் வழிய வந்து இவங்க கிட்ட பேசல. அவங்க என்னைக்கு யாரை மதிச்சிருக்காங்க? இவங்க தான் அவங்க ரூமை போய் தேடி தேடி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாது உமா, இவ தேடி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் தான் கூட்டு. வைஜெயந்தி, இந்த கைராசி குடும்பத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது கூட்டு குடும்பம். இங்க இவங்களோட கூட்டு, அங்க அவங்களோட தனி கூட்டு, அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாதுமா. தயவு செஞ்சு கடுகு மாதிரி இருக்கிற விஷயத்த ஊதி பெருசாக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா நான் இந்த சொல்றது- குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைக்கு திரும்பிட்டு இருந்தா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க போங்க.
என்ன கவிதா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க. கருப்பாக இருந்தாலும் நல்ல கல்யாண பொண்ணு தான் நீ. உங்கள் அக்கா சும்மா பொடிட்டப்பா மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா. உங்கள் அம்மா புத்தி அப்படியே இருக்குல்ல. என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்து காதல் கன்றாவின்னு ஆளை மாற்றி என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என் தம்பியை முந்தானையில் முடிச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா. இப்ப இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுக்கு போகணும். ஏன் ஏன் அவசரப்படுற? மாமன் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. சும்மா வீட்டுக்கு போகிறேன் காட்டுக்கு போகிறேன்னு. நான் என்ன வேறு வேலை வெட்டி இல்லாமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்நேரம் ஒழுங்கு மரியாதை உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் 4 மாதம் கர்ப்பமாக இருந்திருப்பா. நானும் அப்போ நான் இருப்பேன், நீ சித்தியாக இருப்பேன். அவளை நம்பி நான் ஏமாந்து போயிருக்கேன். எங்க அக்கா பத்தி தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. ஓ, அக்கா பற்றி பேசக்கூடாதோ? ஓ, வாய் அவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சோ? உண்மையை சொல்ல போனா அவளை கூட மன்னிச்சிருவாண்டி. ஒன்னத்தான் உண்டு இல்லைன்னு பண்ணணும். அவ பாட்டுக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டு மனவரையில் உட்காந்துருந்தால நீ தாண்டி காதல் அதுன்னு உள்ள புந்து குட்டியா கிளப்பிட்ட. அப்பவே உன் வாயில ஆசிரியர் ஊத்திருக்கோம். சே, அதை விடு, அதெல்லாம் பழைய கதை. இப்போ பேசி என்ன ஆக போகுது? கிளி பறந்து போயிடுச்சு. ஜோடி கிளியோட சேர்ந்து கடையெல்லாம் திறக்க போதாம. கவிதா, உலகத்தில் ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. எப்பவுமே உன்னை இழந்தா தான் இன்னொன்று கிடைக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாதான் இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்க முடியும். ஒருத்தர் அழிஞ்சாதான் இன்னொருத்தர் பெரிய லெவலில் வாழ முடியும். இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்றேன்னு புரியுதா? இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க அக்கா பத்தி பேசுறதா எங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். என்ன எங்க கிளம்பிட்ட? என்ன பேச்சு பேசுற நீ? உங்க அம்மாட்ட பேசுறதா? அந்த பொம்பளைகிட்ட பேசி நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, உனக்கு ஒரு கதை தெரியுமா? உங்களை மாதிரி 2 அக்கா தங்கச்சிங்க. அக்காவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க புருஷங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே விளையாட்டாவை கேட்டா, என்னங்க மும்தாஜ் செத்து போனப்ப ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு, அதே மாதிரி நான் சீக்கிரம் செத்து போனா நீங்கள் என்ன கட்டுவீங்கன்னு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னான், உன் தங்கச்சி கட்டுவேன்னு சொன்னான். அதை விடு, உங்கள் அக்கா ஒய்ஃபாக வரேன்னு ஏமாத்திட்டா. பேசாம இல்லை ஐயோ, உன்னை ஒய்ஃபாக வச்சுக்கிட்டா உங்கள் அக்காவை மாதிரி நீயும் குடும்பத்தை காலி பண்ணிடுவ. உன்னை கீப்பாக வச்சுக்குவா. என்ன ஓகேவா? ஏ, அழக்கூடாது. இது அழுகுற நேரமா? இது சந்தோஷப்படுற நேரம். லவர், ஒய்ஃபை விட கீப்பாக இருக்கிறது தான் இப்போ ஃபேஷன். படித்தது தானே, கேள்விப்பட்டிருப்பியே, லிவிங் டுகெதர். உனக்கு நல்ல வசதியெல்லாம் நான் பண்ணித்தரேன். நீ என் வயசை பற்றி யோசிக்காத, வசதியை பற்றி யோசி. எப்படி வாழ போகிறோன்றதை பற்றி யோசி. சரி, 2 நாள் குப்புறப்படுத்து, யோசிச்சு பார்த்து ஓகேன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு, சரியா? அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்ட போல. வேளை வலிக்கு கரெக்டா சாப்பிடுற. இதெல்லாம் யார் சமைச்சான்னு தெரியுமா உனக்கு? நான் தான் சமைச்சேன். நான் சமைச்ச சாப்பாடு மட்டும் வேணும், ஆனா நான் பேசுறது எதுவும் கேட்க மாட்டேன். இதுல எல்லாம் நல்ல விவரம் தான். ஏய், என்ன பேசுற நீ? நானும் உன்னை சமைக்க சொன்னேன், நீ தானே வலுக்கட்டாயமா நானும் உங்க கூட சமைக்கிறேன்னு சொன்னேன். அக்கா, அப்படி இல்லக்கா. தனித்தனியா கூட்டணி வச்சு கொண்டாடுவாங்க, ஆனா சாப்பாடு மட்டும் நாம செஞ்சு சாப்பிடுறது. இதெல்லாம் என்ன கணக்குக்கா? நாம சமைச்சு வைப்போம், இவங்க அழகா வந்து சாப்பிட்டுட்டு பிளேட்டை போட்டுட்டு அழுங்காம அப்படியே ரூம்குள்ள போயிடுவாங்க. நானும் சமைப்பேன், எனக்கும் நல்லா சமைக்க வரும். ஆனா என்ன யாரும் சமைக்க சொல்லலையே. இங்க யாரும் வந்து சமைமா தாயன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏய் வைஜெயந்தி, அவங்க வேலையை அவங்க இழுத்து போட்டு செய்யணும். இங்க பாரு, பானு வேலைக்கு போயிட்டு இருக்கா. காசு கொடுத்த பீஸா கட்லெட்னு ஹோட்டல்ல கண்டதே தின்னுடுவா. நீ எல்லாம் அப்படி தின்ன முடியாது. சொல்ல போனா
அவ கூட நைட்ல வந்து இங்க தான் டின்னர் சாப்பிடுறா. எல்லாரும் வந்து நைட் சாப்பிடுவீங்க, ஆனா யாரும் சமையல் மட்டும் செய்ய மாட்டோம்னா எப்படி? வீடுனா எல்லா வேலையும் ஒருத்தரே இழுத்து போட்டுலாம் செய்ய முடியாது. வைஜெயந்தி, அதுக்காக ஆனந்தி சாப்பிடும்போது நீ இப்படிலாம் பேசுறது நல்லது இல்ல. அக்கா, நான் சொல்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு சாப்பிடுறவங்க கைய பிடிச்சு இழுக்கல, தட்டை இழுத்து கொண்டு போய் போடல. வீட்ல எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யணும் தான் சொல்ல வரேன். நானும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு பிறந்து வளர்ந்தவதான். எங்க பெரியம்மா, எங்க சின்னம்மா யாரும் என்ன ஒரு சின்ன டம்ளர் கூட நகர்த்த விட மாட்டாங்க. உன்னை விட எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா நானு? நீ இருந்த நிலைமைக்கு இந்த வீடெல்லாம் சொர்க்கம். ஆனா எனக்கு இந்த வீடு 10 மடங்கு சின்னது. உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீ எப்படி இருந்த? உங்க அப்பா சாகத்துக்கு கிடந்தாரு. அப்பதான் வந்து உன்னை பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தாங்க இவங்க. இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல? பிளாஷ்பேக் எல்லாம் மறந்துட கூடாதுமா. என்ன நடக்குதுங்க? உங்க சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது. ஒண்ணு இல்லத்த, வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இது பாரு, போதும், நிறுத்திக்கோ. இப்பதான் அந்த பொண்ணே வீட்டுக்கு வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்க போறா. எடுத்த எடுப்புல அது செய் இது செய்யினா எப்படி வைஜெயந்தி? இதெல்லாம் நல்லவா இருக்கு சொல்லு. அதுக்காக வறுமையை காட்டி பேசுறது ரொம்ப தப்புமா? அதெல்லாம் சரிக்கா. அவங்க அப்பா எவ்வளவு டூ மச்சா பண்றாரு. நினைச்சா பொசுக்கு பொசுக்குன்னு அந்த ஆள் வந்து நின்னுடுறா. அவ்வளவு சந்தேகம் அந்த ஆளுக்கு. நாம என்ன அந்த பொண்ணை அடிச்சா கொண்டுட போறோம்? 1000 தடவையாத என் பொண்ணை பத்துக்குமா, என் பொண்ணை பத்துக்குமா, என் பொண்ணை பத்துக்குமான்னு சொல்லி தீர்த்துறோம். ஏன் இந்த தங்க சிலையை நம்ம ஏதாவது தேய்ச்சி வச்சிருவோமா என்ன? வைஜெயந்தி, என்னம்மா இப்படி பேசுற? போதும், பேசாம இரு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். அக்கா, கூட்டு குடும்பம்னா எல்லாரும் வேலைய பகிர்ந்துகிட்டு செய்யணும். அப்பதான் அது சரியா இருக்கும். நீங்க எல்லா வேலையும் பண்ணவும் முடியாது. போலீஸ் ட்ரெயினிங்க்கு நாங்க கேம்ப்ல இருக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையா ஷேர் பண்ணி தான் செய்வோம். இது வீடு, எல்லாருமே வாழ வந்தவங்க தானே. மீனாட்சி மட்டும் தான் வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும்னு என்ன எழுதியா வச்சிருக்கு? வேண்டாமா, இதோட நிறுத்திக்கங்க. எனக்கு எல்லாமே கேட்டு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏன் வைஜெயந்தி, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஐயோ அத்தா, நான் அப்படி இல்ல. போதும், நிறுத்திக்கங்க. எல்லாரும் போங்க இங்க இருந்து. வர வர இந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகுது. அம்மா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாமா, ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆனந்தி, நீ சாப்பிடு. அண்ணி, போதுமா? நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல வைஜெயந்தி. நான் என்ன சொல்ல வரேன்? நான் சொல்ல வரத நீங்க யாருமே காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ரெடி இல்ல. போக போக புரிஞ்சுக்குவீங்க இந்த வைஜெயந்தியை பத்தி. அக்கா, ஆ, என்னக்கா வாந்தி. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரீங்களா? ஆமா. என்னாச்சு? ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏதா பிரச்சனையா? இந்த வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வாட்ஸ் ராங்? சொல்லு. நீதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறல்ல. என்ன பிரச்சனை சொல்லு. இல்லக்கா, நான் இன்னைக்கு சாப்பிடலான்னு தட்டு எடுத்து உட்காரும் போது வைஜெயந்தி அங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ இந்த வீட்ல ஒரு வேலையும் பண்ணாம எப்படி தண்ட சோறு சாப்பிடலாம்? பானுவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் சமைச்ச சாப்பாடை நீ எப்படி சாப்பிடலான்னு கேட்டாங்க. பானு சம்பாதிக்கிற ஹோட்டல்ல சாப்பிடுறா, நீ என்ன உன் தகுதி என்னன்னு கண்ணா பின்னான்னு என்னை பார்த்து பேசிட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடவே மனசு வரல. உங்களை பார்த்த உடனே என் மனசு தாங்கலக்கா. அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டிட்டு. உனக்கு சமைக்க தெரியும்ல? அக்கா, நல்லா சமைப்பேன். நீ வா. நாம ஏன் அவங்களுக்காக சாப்பிடாம பட்னியா இருக்கணும்? நம்ம புருஷங்களும் தானே சம்பாதிக்கிறாங்க. இந்த கைராசி குடும்பத்துல நமக்கும் தான் ஈக்குவல் ஷேர் இருக்கு. ஓகேவா? வா. ஐயோ வேண்டாம்க்கா. நீ வா, பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம சமைக்கிறோம். ஓகேவா? வா. ஐயோ, நீ வா. ஐயோ அக்கா. எது?
இதுதான் அவ சமைச்ச சாப்பாடா? அக்கா நான் பெரிய சொல்றது விருந்த கேளுங்க. சமைச்சிட்டா. அக்கா ஐயோ 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 அக்கா அத்தை இங்க